நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாழை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதாவது முதல் நாளை விட ரெண்டாவது நாள் டபுள் மடங்கு இருந்ததா, இப்போ ரெண்டாவது நாளை விட மூணாவது நாள் அதை விட டபுள் மடங்கு இருக்குது. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த 3 நாள் டோட்டல் கலெக்ஷனையும் பார்ப்போம். அப்புறம் கொட்டுக்காளி இந்த படம் வந்து நேற்று 3வது நாள் எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் தங்கலான், அப்புறம் டிமாண்டி காலனி 2 இந்த 2 படங்களும் எப்படி தமிழ்நாட்டிலையும் உலகம் முழுக்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, முக்கியமாக தங்கலான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான நாள். இது இல்லாமல் ஹிந்தி திரைப்படங்கள், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, என்ஜாய் என்ஜாமி தான். ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து ஒரு தாறுமாறு ஹிட்டு. அதாவது இந்த பாட்டு வந்த சமயத்தில் அதை அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்காத ஆளே கிடையாது. சிறுசுலேருந்து பெருசு வரையும் எல்லாரும் அதை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு பெரிய ஹிட்டு. கிட்டத்தட்ட யூடியூப்பில் 500 மில்லியன் கிட்ட வந்துடுச்சு இந்த வீடியோ சாங். ஸோ பாட்டுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். மேக்கிங்கில் இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒவ்வொரு டீப்பாக இருக்கும், ஒவ்வொரு ரைட்டிங்கும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிரிக்ஸும். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நபிகா ஃபிர்தௌஸ், முகமது ஆதில், அப்புறம் ஆலினால் ஜனனி, அப்புறம் அப்துல்லான்னு லாஸ்ட்டில் மட்டும் இருக்குது. மீதி என்னன்னு தெரில, முன்னாடி பேர் ஏதோ இருக்குது. அப்புறம் ரஞ்சன் அப்படிங்கிறவர் ஸ்ரீலங்காலேருந்து. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. கேல் கேல் மெயின் இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2,05,00,000, வேர்ல்டு வைடு 2,20,00,000. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 27,12,00,000, வேர்ல்டு வைடு 35,95,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேதா இந்த திரைப்படத்தோட 11வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1 கோடி, வேர்ல்டு வைடு 1,08,00,000. 22,94,00,000 இந்தியாவில் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 27,78,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஸ்திரீ 2 டே 11 பார்த்திங்க அப்படின்னா 48,55,00,000 இந்தியாவில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 57,15,00,000 அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 458,45,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 543 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். உண்மையிலே ஒவ்வொரு நாளுமே பெரிய நம்பரை இந்த படம் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது போன வீக்கெண்டுக்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் இந்த வீக்கெண்டு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வீக் டேஸ்லேயுமே பெரிய நம்பரை சூப்பராக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. டபுள் டிஜிட்டில் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சு அப்படின்னா பெரிய நம்பரை இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் மூவியாக மாறுதா இல்லையான்னு தெரியாது. இந்த வருஷத்தோட ஹையஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் மூவியாக வேணால் மாறும் இந்த படம். ஸோ இப்போவே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அதை நான் சொல்கிறேன் வரப்போகிற நாட்களில். அதுக்கு அடுத்ததாக தெலுங்கு திரைப்படங்களில் கமிட்டி குரல்லோ அப்படிங்கிற ஒரு படம் டே 17 ஆந்திரா தெலுங்கானாவில் 77,00,000, வேர்ல்டு வைடு 82,00,000. ஸோ டோட்டலாக 11,80,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 13,51,00,000. ஸோ சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது 3வது வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன் இதுக்கு. அப்புறம் ஆய் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் டே 11 ஆந்திரா தெலுங்கானாவில் 1,40,00,000, வேர்ல்டு வைடு 1,48,00,000. 11,85,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 13,06,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டபுள் ஐ ஸ்மார்ட், அப்புறம் மிஸ்டர் பச்சன் இந்த 2 படத்தோட வசூலை நான் சொல்லாமல் வேணாமானே தெரில. ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த 2 படங்களுமே ஒரு மோசமான வசூல் எடுத்திருக்கு. சின்ன திரைப்படங்கள் கூட ரொம்ப சூப்பராக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னென்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 14,00,000, வேர்ல்டு வைடு 18,00,000. டபுள் ஐ ஸ்மார்ட்டு டோட்டலாக 20,42,00,000. மிஸ்டர் பச்சன் ஆந்திரா தெலுங்கானாவில் 11,00,000, வேர்ல்டு வைடு 13,00,000. ஸோ டோட்டலாக 14,75,00,000. 2 படங்களுமே பெரிய டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் கிருஷ்ண பிரணய சக்கி இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் கர்நாடகாவில் 2,15,00,000, வேர்ல்டு வைடு 2,25,00,000. 2 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். கர்நாடகாவில் 13,90,00,000, வேர்ல்டு வைடு 14,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பீமா அப்படிங்கிற திரைப்படம் கன்னட திரைப்படம் 17வது நாள் வசூல் கர்நாடகாவில் 45,00,000, வேர்ல்டு வைடு 50,00,000. 23,89,00,000 கர்நாடகாலையும், 26,15,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மலையாள திரைப்படங்களில் நுணாக்குழி, அப்புறம் வாழை. ஸோ டே 11 பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் 1,20,00,000, வேர்ல்டு வைடு 1,50,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 11,13,00,000, வேர்ல்டு வைடு 17,82,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நுணாக்குழியுமே ஆக்சுவலாக பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு நேற்று. ஆனால் வாழை அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. கேரளாவில் மட்டுமே 2,70,00,000,
வேர்ல்டு வைடு 3 கோடியே 50 லட்சம். 16 கோடியே 48 லட்சம் கேரளாலையும் வேர்ல்டு வைடு 25 கோடியே 28 லட்சம். அப்புறம் தமிழ் திரைப்படங்களில் அந்தகன் டே 17 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 5 கோடியே 72 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததான் ரகு தாத்தா திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 8 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 நேற்று 11வது நாள் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 3 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 78 லட்சம். ஸோ டோட்டலாக 28 கோடியே 42 லட்சமும், வேர்ல்டு வைடு 36 கோடியே 76 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே இந்த படம் ப்ராஃபிட். தெலுங்கில் கூட இந்த படம் கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்ததாக தங்கலான் திரைப்படத்தோட 11வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 15 லட்சம், கர்நாடகாவில் 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், கேரளாவில் 25 லட்சம், பாண்டிச்சேரியில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இந்த படம் 35 கோடியே 68 லட்சமும், கர்நாடகாவில் 4 கோடியே 33 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 41 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 60 லட்சம், பாண்டிச்சேரியில் 81 லட்சம், ஓவர்சீஸில் 18 கோடியே 63 லட்சம், வேர்ல்டு வைடு 72 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த வாழை கொட்டுக்காளி இந்த 2 படத்துக்குமே பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடைச்சிது. பயங்கரமாக மீடியாவிலேருந்து இருக்கிற செலிப்ரிட்டிஸ்லேருந்து பெரிய பெரிய இயக்குநர்கள்லேருந்து எல்லாருமே பாராட்டி தள்ளினாங்க. ஆனால் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற விமல் அவர்களோட திரைப்படம், விமலும் கருணாசும் சேர்ந்து நடித்த படம், இப்போது பயங்கரமாக ரிவ்யூ வந்திருக்கு. படம் பார்த்தவங்களாம் இந்த படத்துக்கு என்ன குறைச்சல், இந்த படம் ஏன் சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணல, இந்த படத்தை ஏன் யாருமே கண்டுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலே படம் பார்த்தவங்களாம் பயங்கரமாக சொல்கிறாங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டே 3 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். ஸோ டே 1 கம்பேர் பண்ணும்போது 2 கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல வசூல் தான். ஆனால் இது பத்தாது. 21 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். அப்புறம் அதர்ம கதைகள், அப்புறம் சாலா அப்படின்னு 2 படம். இந்த படத்தோட அதர்ம கதைகள் பார்த்திங்க அப்படின்னா டே 3 வந்து 1 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 7 லட்சம், பட்ஜெட் 2.5 கோடி. அப்புறம் சாலா பார்த்திங்க அப்படின்னா 3 லட்சம் வந்து டே 3 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 10 லட்சம், 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கொட்டுக்காளி டே 3 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 1 கோடியே 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வாழை படத்தோட டே 3 கலெக்ஷன் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 4 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4 கோடியே 65 லட்சம். தமிழ்நாட்டில் 8 கோடியே 18 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 95 லட்சம் 3 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வாழை வந்து வழக்கமான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கக்கூடிய திரைப்படம் கிடையாது. பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு உண்மை கதையை ரொம்ப யதார்த்தத்துக்கு நெருக்கமாக சொன்ன ஒரு திரைப்படம். இதில் வந்து கொட்டுக்காளி மாதிரி இதில் வந்து மியூசிக் டைரக்டர் இல்லாமல் இல்லை, மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபில்மை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதாவது ரொம்ப யதார்த்தமான ஒரு திரைப்படம். ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வசூல் வரும்போது தான் இந்த மாதிரி திரைப்படங்கள், இந்த மாதிரி ரொம்ப நல்ல திரைப்படங்கள்லாம் நிறையா அதை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வசூல் ரீதியாக, வியாபார ரீதியாகவும் இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸ் வந்து வசூல் ரீதியாக ஹிட் ஆகும்போது தான் அதுக்கான அந்த படைப்புக்கான மிகப்பெரிய அந்த விஷயமே கிடைக்கும். ஏன்னா அது ஒரு நல்ல படைப்பு, அதுக்கான அவார்ட்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கு பணம் போட்டு அந்த முதலாளிக்கு, அந்த ப்ரொடியூசருக்கு திரும்ப ரிட்டர்னாக எதுவுமே வரல, வெறும் புகழ் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த புகழை வச்சு அடுத்த படம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக பணம் வேணும். அதுக்கு அதாவது இந்த மாதிரி அடுத்து 2-3 படம் எடுக்கணும் அவங்களே அப்படின்னா கூட அவங்களுக்கு ரிட்டர்னாக ஏதாவது வரணும். அந்த விஷயத்தில் வாழை பெரிய அளவில் சாதிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.